வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா தன்னோட அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க ரேவதி. இந்த பாருமா, என்ன என் புருஷங்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சால உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ உன்னோட ஆணவம் கண்மத்தை சுமந்துக்கிட்டு நீ வாழு. ஆனா நீ என்னைக்குனாலும் சரி, நீ செய்ய தப்ப உணரக்கூடிய காலம் வரும். அன்னைக்கு நீ திருந்தினா போதும். அதுவரை உன் தங்கச்சியை கட்டிட்டே வாழு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டை சரிட்டு சபதம் போட்டுட்டு நம்ம கார்த்திக் கையின் பிடித்துக்கிட்டு நம்ம ரேவதி மாமியார் வீட்டுக்கு வராங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவுடன் பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா நம்ம ரேவதி என்ன முடிவு எடுத்தாலும் இனி அது ஓகே தான் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லுறாங்க ரேவதி கிட்ட. உங்க அம்மா கூட இருக்கணும்னா இரு, நீ என் கூட இருக்கிறது தான் சேஃப்னு நினைச்சா என் கூட வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னோட முடிவு தான் எனக்கு முக்கியம் ரேவதி அப்படின்னு சொல்ல நேரம், மாமா எங்க அம்மா நம்ம ரெண்டோர்த்தையும் பிரிக்க இவ்வளோ சதி திட்டம் போடுறாங்களே, நீங்க தான் என் புருஷன் அப்படின்னு உள்ளதை கூட மறைச்சிட்டாங்க. அப்படி இருக்க நேரம் எங்க அம்மா கூட இனி வாழது எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, இனி எங்க அம்மா கூட நான் வாழவே விரும்பல மாமா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி பார்த்தோன்னா பெட்டி படுகைகளை தூக்குறாங்க. அப்பதான் நம்ம ராஜாட்ட, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு மாமாவை பிரிஞ்சு இனி இருக்க முடியாது, என் புருஷன் தான் அவரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம சுவாதி சொல்றாங்க, அக்கா உனக்கு மாமாவை பற்றி தெரிஞ்சதில்ல, ரொம்பவே சந்தோஷம், எங்க உண்மை தெரியாம அம்மா எடுத்த எடுப்புகள்லாம் நீ ஆடிடுவியோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு மாமா இந்த வீட்டுக்காகவும் இந்த நம்ம குடும்பத்துக்காகவும் அவர் செய்த தியாகத்தை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம அம்மாவுக்கு அவங்க அம்மாவின் சாவுக்கு நம்ம மாமாவோட தாத்தா பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினச்சி தான் இந்த அளவுக்கு மாமாவை வெறுக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்ய தப்பு ஒரு நாள் அம்மாவுக்கு புரிய வரும். நாங்கள் எப்போவாவது உன்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் நாங்கள் மாமா வீட்டுக்கே பார்த்துக்கிடுவோங்க்கா, நீ அங்கே நல்லா இருப்ப, எனக்கு தெரிய மாமா உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுவாதி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ராஜராஜாவை பார்த்து, அப்பா நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல, நான் முடிவெடுத்துட்டேன், மாமா வீட்டுக்கு தான் நான் போகிறேன், பரவாயில்லம்மா நீ கார்த்திக் கூட வாழறதுல உனக்கு சந்தோஷம்தான், கண்டிப்பாக போ, அவன் ஒன்றா பத்திரமாத்தும் தங்கம் கணங்க பார்த்துக்கிடுவான், அது எனக்கு சந்தோஷம்தான், இந்த சாமுண்டேஸ்வரிய மாதிரி அரக்கிக்கிட்ட வாழதை அங்கே கார்த்திக் கூட வாழது எவ்வளவோ நல்லது தான் அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. நம்ம கார்த்தியை ரேவதிக்காக வீட்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இப்போ ரேவதி வருவா, நானும் அவளும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே சுல்கேஸ் பெட்டியாக நவுட்டிக்கிட்டு வராங்க நம்ம ரேவதி. கீழே பார்த்தாங்கன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியும் நம்ம சந்திராவும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் பயங்கர சாக்கு. ஏன்னா நம்ம ரேவதி பெட்டியை எடுத்துகிட்டு வரதை சாமுண்டேஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க. என்னடி என்னை விட அவன் தான் முக்கியம்னு நீ போக தயாராகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தயாராகிட்டேன், இப்போ எனக்கு அவர் தான் முக்கியம், என்னோட புருஷன் அவர் தானே தெரிஞ்ச உறவு, ஒரு நேரம் கூட அவரை பிரிஞ்சு நான் வாழ விரும்பலை, அவர் கூட நான் சேர்ந்து வாழ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன கார்த்தி மாமா கிட்ட சேர்ந்து இனி பிரிக்க சதி எப்படி பண்ணுவீங்க, இது வரைக்கும் நான் இங்கே இருந்தேன் பிரிக்க சதி பண்ணீங்க, ஆனால் இனி ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது, நான் கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே நம்ம கார்த்தியை தேடி போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி பேய் அரைஞ்சிருக்கானங்க நிற்கிறாங்க. பிள்ளைங்களை வச்சு சாதிச்சுட்டு நம்ம வாழ்ந்துடலாம், எப்போவுமே மிரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு கனவு இத்தனை வருஷத்தை ஓட்டணும். ஆனால் இப்போ எல்லாம் தவிடுபடி ஆயிட்டு, இப்போ பிள்ளைங்க நம்ம கை மீறி போயிட்டாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் அவங்களுக்கு நீ ரெக்க முளைச்சது கணங்க பறந்து போக நிற்கிறாங்க. இங்கே நான் தன்னந்தனியாக யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி எனக்கு வரட்டு கௌரவம், அந்த கார்த்தி பையலை என் மருமவனா ஏற்றுக்க இடம் கொடுக்கல, நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்து சந்திரா நக்கலாக சிரித்து, உன் பொண்ணு இப்போ உன்னே வேண்டானே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால, இப்படி ஒவ்வொருத்தரா உன்னை வேண்டானே தூக்கி எறிஞ்சிட்டு வைப்பேன் சாமுண்டேஸ்வரி, நீ நடுத்தருவில் வரணும், உன் சொத்து எல்லாத்தையும் நான் ஆட்டையை போட்டுட்டு போனோம், இனி கும்பாபிஷேகத்தை அந்த டிரைவர் பையன் மாமா வச்சு நடத்திடலான்னு கனவு கண்டுறல, உன்னை சும்மா ஏற்றி விட்டு உன்னை ஒரு வழி பண்ணி அந்த சொத்து எல்லாத்தையும் அடையணும், உனக்கு சொத்து பத்து எல்லாம் அடையணும், அதுவும் இல்லாமல் ராஜராஜாவை கும்பாபிஷேகத்துக்கு நீயே அனுப்பக்கூடாது, நீ அனுப்பாமல் இருந்தால் என்னோட கணவர் சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும், இத்தனை வருஷமாக நாங்களும் எடுபடியாக
இந்த வீட்டில் நான் வாழ்ந்தது போதும், எனக்கும் உங்களெல்லாம் எதிர்த்து வாழணும்னு ஆசை தான். ஆனால் உன்னை எதிர்க்க முடியலை. ஆனால் இனி ஒவ்வொரு நாளும் என்னோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க சந்திரகலா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திகே வீட்டுக்கு முன்னாடி நம்ம ரேவதி போகிறாங்க. நம்ம ரேவதியை கார்த்தி ஆர்த்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ளே வா ரேவதி அப்படின்னு வந்து வரவேற்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாமா இதுக்கு பிறகு நம்ம 2 பேர்த்துக்கும் பிரிவே இல்லை, நம்ம சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு உள்ள சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை கெட்டி பிடிக்கிறாங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட இருந்து கால் வருது. நம்ம கார்த்திகை எடுத்து பார்க்குறாங்க. டேய், உங்கள் மாமாவை நான் கும்பாபிஷேகத்துக்கு வர விட மாட்டேன், அவர் கையால் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து கனவு கண்டியனா அந்த கனவை மூட்டை முடிச்சோட கெட்டி வச்சிரு. இனி ஒரு காலம் உன் மாமா கும்பாபிஷேகத்துக்கு வந்து நடத்தி உன்னை வந்து நீ உன் கொடுத்த வாக்க, உன் தாத்தா கொடுத்த வாக்க நிறைவேற்ற வைப்பாங்க அப்படின்னு உள்ள கனவை நீ தகர்த்து எரிஞ்சிருடா. இனி அது நடக்கவும் செய்யாது. கனவுலையும் உங்கள் மாமாவை நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டி துள்ளுறாங்க. சலங்கையை கட்டின மாதிரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி எங்கள் அம்மா தானே நினைச்சேன், அவங்களால நான் வீட்டை விட்டு வர்றதை தாங்கிக்க முடியாது, அப்படிதான் இவங்க வந்து நிற்கிறாங்க. அதே கணம் என்ன உங்கள் கூட